உலகிலேயே சரிபாதியினர் பெண்கள், எமது சமூகத்தில் சரிபாதியினர் பெண்கள். இந்த சரிபாதி தொகையினரான பெண்கள் போராட்டத்தில் பங்கு பெறாது எமது தேசத்தின் விடுதலை சாத்தியப்படாது என்று உரைத்தார் எமது இன தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பெண் என்பவள் பேராற்றல். பெண்மையின் பேராற்றலை எப்படி பயன்படுத்தணும் என்று எம் இன தலைவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் போர்க்களத்துல சரிசமமான வாய்ப்பினை பெண்களுக்கும் கொடுத்தார். இன்றைக்கு இந்த திராவிட ஆட்சியாளர்கள், இந்த திராவிட அரசு பெண்மையை எப்படி பார்க்கின்றது? எப்படி பயன்படுத்துவான்? உங்களை எப்படி பார்ப்பான்? பெண்களை பொம்மை போல பார்ப்பான், பொம்மையா தான் வச்சிருப்பான். நீங்கள் பெண்கள் அதிகாரத்திலே இருந்தாலும் நீங்க வேணா போய் பாருங்க, உங்களுடைய ஊராட்சி பகுதிகளிலேயோ அதாவது திமுகனுடைய மேயர் ஆகட்டும், ஊராட்சி மன்ற தலைவராகட்டும், ஒரு வார்டு மெம்பர் ஆகட்டும், ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்களின் வேலை கையெழுத்திடுவது மட்டும்தான். நீங்க பார்த்திருப்பீங்க, பொம்மை மாதிரி கொண்டு போய் நம்மளை நிக்க வைப்பாங்க. அவர்களும் போய் வாக்கு கேட்டு வெற்றி அடைந்து வந்து விடுவார்கள். ஆனால் பொறுப்பேற்றதில் இருந்து முழுசும் டேக் ஓவர் பண்ணிடுவார் கணவர். அவர் திமுகல ஒரு மாவட்ட பொறுப்புல இருப்பாரு, மாவட்ட செயலாளரா இருப்பாரு, ஒன்றிய பொறுப்புல எதிரையாவது உள்ள இருப்பாரு. முழுக்க அவர் டேக் ஓவர் பண்ணிடுவாரு. நீங்க அந்த பெண்கள்கிட்ட நீங்க பொறுப்புல இருக்க, அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டே கேட்டு பாருங்களேன், அவர்களுடைய ஊராட்சி மன்றத்தை பத்தி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஊராட்சியில என்ன பள்ளிக்கூடம் இருக்கு? இருப்பது தொடக்க பள்ளியா, நடுநிலை பள்ளியா, உயர்நிலை பள்ளியா? தெரியாது. நம்மளுடைய ஊராட்சியில எத்தனை நீர்நிலைகள் இருக்குது? தெரியாது. தெரியாம இல்ல, அவர்களை தெரிந்து கொள்ள விடமாட்டார்கள். அதுதான் திராவிடம், அதுதான் திராவிடம். உதாரணத்திற்கு உங்க எல்லோருக்கும் தெரியும், சென்னையின் மேயர் பிரியா, சகோதரி பிரியா அவர்கள் படித்தவர் இல்லையா? ஆளுமையானவர் இல்லையா? அவருக்கு ஆளுமை திறன் இல்லையா? ஆனா அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை அனைவருமே பார்த்திருப்பீர்கள். அப்படித்தான் நடத்தும் திராவிடம் பெண்மையை, பெண்களை. அடுத்தது என்ன செய்வான்? பெண்மையை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் அப்படின்னா, ஒருவன் திராவிடத்தை எதிர்த்து போரிட்டு வரான் அப்படின்னா அவனை அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு பெண்ணை பயன்படுத்துவான். நமக்கும் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். முதல்ல வழக்கு போட்டு பார்ப்பான், அடங்கலையா? அடுத்தது எதேதோ பண்ணி பார்ப்பான். இறுதியாக அவன் கையில் எடுக்கும் ஆயுதம் பெண்மை, பெண். பார்த்திருக்கீங்கல்ல? இப்படியாக பெண்களை இழிவுபடுத்துவதற்காகவே பயன்படுத்துவான், ஆண்களை அடக்குவதற்காக பயன்படுத்துவான். அடுத்தது எதற்காக பயன்படுத்துவான்? காம பொருளாக பயன்படுத்துவான், போக பொருளாக பயன்படுத்துவான். உங்களுக்கு தெரியும், இங்க சேலத்துல இளைஞர் அணி மாநாடு என்று ஒன்று நடந்தது. அந்த இளைஞர் அணி மாநாட்டுல அங்க இருந்தவர்கள், அது பேரே இளைஞர் அணி, இளைஞர்களை ஒரு இடத்துல கூட்டி வச்சு 7 பெண்களை அரை குறையான ஆடைகளோடு ஆட வச்சான். பார்த்திருப்பீங்க. அப்பா இந்த பக்கம் உட்கார்ந்து பார்த்தாரு, மகன் இந்த பக்கம் உட்கார்ந்து பார்த்தான். இது நடந்ததா இல்லையா? பின்னாடி கலைஞர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு, இந்த பக்கம் ஸ்டாலின், அதுக்கு கீழே அவங்க மகன், அவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது இதோ மேடையில் பார்க்கிறீர்கள், எது ஒன்றும் தெரியாமல் ஒரு குடும்ப பெண்ணா இருந்த எங்களை இன்றைக்கு அரசியல் களத்தில் அரசியல் படுத்தி பேச வைக்கிறார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது மட்டும்தான் செய்யும். ஏன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் அப்படியானவர், அவருக்கு கிடைத்த தம்பி அப்படியானவர், எங்களுக்கு கிடைத்த அண்ணன் அப்படியானவர். நேருவோட காலத்துல அவர் ஆட்சி அமைச்சோன்னு முதல் முறையா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு. ஆனால் அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகள் எல்லாம் வறுமையை ஒழிச்சிட்டு தான் இருக்காங்க. எப்படி? வெளிநாட்டுல இருந்து அதிபர்கள் வந்தா பச்சை போர்வை போத்தி வறுமையை ஒழிச்சிட்டு இருக்காங்க, ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு அணுகுமுறை தான் இங்க இருக்கு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அன்னைக்கு ஐயன் வள்ளுவர் சொல்லிட்டு போன கருத்து. பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்பவனை தான் இந்த மக்கள் போற்றுவாங்கன்னு சொன்னாரு.
ஆனால் இன்னைக்கு மன்னராட்சி இல்ல, முடியாட்சி இல்ல, மக்களாட்சி. மக்களால், மக்களுக்கே, மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி. ஆனால் அப்படியா இன்னைக்கு இங்க நடக்குது? அவர்களுக்கே திருப்பி திருப்பி வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா நாம ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்ங்கிறத ஒரு முறை சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம், எல்லாவற்றுக்கும் வரி செலுத்துறோம். காருவா மிட்டாயில இருந்து நாம இறுதி ஊர்வலம் போய் நம்மள அடக்கம் பண்ண போறாங்கன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வரிதான். அரசாங்கத்துக்கு வரியா செலுத்துறோம், எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம். ஆனா இந்த வரிய மக்களுக்கு திருப்பி இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வியே கேட்கறது இல்ல. எல்லாத்துக்கும் டாக்ஸ். வருமான வரியா 30 விழுக்காடு, சரக்கு மற்றும் சேவை வரியா அது ஒரு 18 விழுக்காடு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். ஸ்வச் பாரத் செஸ்ங்கிறாங்க, என்னென்னத்துக்கும் வரி கட்டுறோம். ஆனா திருப்பி என்ன பண்றோம்? எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா இன்வெர்டர் வச்சுக்கிறோம். கல்வி வேணும்னா தனியார் கல்வி முறையை தான் நம்ம தேடி போறோம். எது ஒன்றுமே நம்மளுக்கு இலவசமாக இங்க தரமான முறையில கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா கல்வி கூடங்கள் தரமா இருக்கா? ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? கழிப்பறை சரியா இருக்குதா? எது ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு மாணவர்களுக்கு 1000 ரூபாய்னு நம்ம கேள்வியும் கேட்கறது இல்ல. பேருந்து இலவசம்ங்கிறாங்க, பெண்களுக்கான பேருந்து இலவசம்ங்கிறாங்க. ஆனா பேருந்து தரமா இருக்கா? சாலை சரியா இருக்கா? எது ஒன்றுமே சரியில்லை. ஆனால் மக்களாகிய நாம ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா தலை கீழே புரண்டாவது அந்த சிக்கலை உடனடியாக தீர்த்து கொள்வதற்கான தீர்வு இந்த ஜனநாயக நாட்டுல இருக்கு. ஆனா இதுவே மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னா சகாப்தங்களாக, தலைமுறையாக அந்த பிரச்சனைகள் அப்படியே கிடப்புல கிடக்கும். 100 நாள், 500 நாள், 700 நாட்கள் அப்படின்னு போராட்டம் போய்கொண்டே இருக்கும். இது அப்படியே நிலுவையிலே இருக்கும். காரணம் என்ன? ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கவங்களுக்கு மட்டும் இது சாத்தியம் ஆகுது? ஏன்னா இங்க அதிகாரம் மக்கள் கிட்ட இல்ல. மக்கள் கிட்ட நிறுவப்படணும் அப்படின்னா, இந்த அதிகாரம் மக்களிடத்துல வரணும் அப்படின்னா மக்கள்ல இருந்து ஒரு தலைவர் வரணும். நம்மள இருந்து ஒரு தலைவர் வரணும். அதாவது இவர்கள் கொடுக்கக்கூடிய அணுகுமுறை, தேர்தல் நேரங்கள்ல அவங்க வந்து மக்கள் மத்தியில காட்டுற அந்த அனுசரணை, அந்த கரிசனை எது ஒன்றுமே வெற்றி பெற்றதுக்கு பிறகு இல்ல. மனு கொடுக்க வந்தா தலையில வந்து அடிக்கிறது, இல்லன்னா சேர தூக்கி வீசுறது, நீங்க எல்லாம் நாங்க போட்ட பிச்சைல தான் படிக்கிறீங்கன்னு சொல்றது, இப்படி வகையால ஒண்ணு அவங்க பேசிட்டே போறாங்க. நம்மளும் சொரண கேட்டவங்க மாதிரி திருப்பி அவங்களுக்கே வாக்கு செலுத்துறோம். மக்களாகிய நாம ஒண்ணு மட்டும்தான் மனசுல ஏத்திக்கணும். எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும், பாஸ்கரன் படத்துல சொல்லுவாங்கல்ல, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் வாக்கு என்பது ஒண்ணுதான். அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது, அதுல சாதி மதம் எந்த ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய வாக்கு முக்கியமா இருக்கு, அந்த வாக்கு ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அதை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்கின்ற இந்த சிந்தனையை நம்ம மனசுல ஏத்துக்கணும். ஒரு கண்ணு தெரியாத ஞானி, ஒரே ஒரு சின்ன ஒரு கதை, அதை மட்டும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்திட்டு போறேன். ஒரு கண்ணு தெரியாத ஞானி இருட்டுல ராத்திரி விளக்கு எடுத்துட்டு இப்படி புறப்படுறாரு. போயிட்டே இருக்கும் போது எதிரில ஒருத்தர் வந்து மோதிடுறாரு. மோதினோட கீழே விழுந்துடுறாரு. விழுந்து எந்திரிச்சு நிக்கிறாரு. இப்படி தட்டி விட்டுட்டு நிக்கும் போது அவர் சொல்றாரு, சரி எதிரில வந்து மோதினார்ல, அவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ணு தெரியாத ஞானி சொல்றாரு, பரவாயில்லன்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் இந்த ராத்திரியில கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால விளக்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் எதோட பொருத்தி பார்க்கிறேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நல்ல விளங்கிக்கோங்க, அதிகாரிகள் நல்ல விளங்கிக்கோங்க. மக்கள் முட்டாள்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. கையில் விளக்கோடு அறிவாயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். எங்க மேல கண்ணு தெரியாதவங்க மாதிரி வந்து மோதாதீங்க. எங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் விளக்கு எங்க கையில இருக்குங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். ஜனநாயக அரசியல் ஆரம்பித்து ஒரு நூற்றாண்டு காலம் முடிவடைந்து விட்டது. வரலாற்றின் சிறு பக்கங்களை புரட்டி பார்த்தோமே ஆனால் 1920 இன்றளவும் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவன் யார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், நம்மளுடைய ஐயா காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலம் 1954 62 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,234 பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறார். 140
ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார். மிட் டே மீல், மதிய சத்துணவு திட்டம், இலவச பள்ளி சீருடைகள், அதே மாதிரி ஒரு 814 கிராமங்கள்ல மட்டுமே மின்சாரம் இருந்த காலகட்டம், அதை கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது போல மாற்றி இருக்கிறார். ஆசியாவிலேயே 1955களில் முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்காக ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன், இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆரம்பித்தது என்றால் அது நம்மளுடைய காமராஜரின் தலைமையில் இருந்த தமிழ்நாடு அரசு தான். அப்படியான ஒரு 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 கோல்டன் ஈரா என்று சொல்லலாம், பொற்காலம் ஆக இருந்த நம்முடைய தமிழ்நாடு யாரின் கரங்களில் இன்று இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், ரொம்ப சிம்பிளா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு நடத்தி கரையாம் புத்துல கருநாகம் புகுந்த மாதிரி நம்மளுடைய மாணவர்கள், பொதுமக்கள் இறந்ததை அப்பவே அவங்க ஸ்டிக்கர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிக்கர் பாய்ஸ் நடந்த ஒரு சம்பவத்தை தாங்கள் நடத்தியது போல் அரசாணையில் அமர்ந்து விட்டார்கள். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாய் உருட்டுற தேங்காய் தான். வரும்பொழுது நாங்கள் மதுக்கடைகளை அடைப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம்னு வாக்குறுதிகள் மேல் வாக்குறுதிகளை தவிர இந்த நாய் உருட்டுற தேங்காவுக்கு என்னைக்குமே ஒரு எதிர்காலம் இல்லாத மாதிரி எங்கேயுமே போகாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுகவின் அரசும் இருக்கிறது. நம்மளை எல்லாரையும் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு நுகர்வோரா பாக்குறாங்க. கன்சியூமர்ஸ் நம்ம பார்ப்போம்ல, ஒரு 25 கிலோ அரிசி பேக்கோட ஒரு சின்னதா ஒரு 1 கிலோ அரிசி பேக் வரும். அது புது ப்ராடக்ட், மார்க்கெட்டுக்கு இலவசமா கொடுப்பான். நம்ம அதை பயன்படுத்தி 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 அதை நம்ம அடிக்ட் ஆகிற அளவுக்கு அதை வந்து இலவசமா கொடுப்பான். ஒரு கட்டத்துல நம்ம அது இல்லாம வாழவே முடியாது என்கிற நிலைமையில் இருக்கும் போது அதற்கு ஒரு விலை வைப்பார்கள். அது மாதிரிதான் இப்போ இலவசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இலவச பஸ், இலவசமாக மாணவர்களுக்கான உரிமை தொகைகள், பல இலவசங்கள். இப்ப சொல்ல போனா ரொம்ப ரீசெண்டா இந்த கள்ளச்சாராய சாவுகளை பார்த்து அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. தீபாவளியில இருந்து 90 ml அதுவும் சப்ளை நடக்க போகுது. அப்ப அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய நேரம் ஒரு அரசியல் அமைப்புக்குள் இருந்து எதை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தூய அரசியலை ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு கோல்டன் ஈரா, பொற்காலமாக இருந்த ஒரு தமிழ்நாட்டின் நிலை இன்று ஒரு சாராய சமுதாயமாக மாற்றியது இந்த திமுகவின் மிகப்பெரிய சாதனை. அதை நாம் உடைத்தெறிந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவதற்கான காலம் வந்துவிட்டது என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். இன்னைக்கு நான் இந்த மக்கள் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கணும்னு விரும்புறேன். பல இளைஞர்கள் சின்ன வேலை செஞ்சுட்டு நேரமும் இல்லாம பணமும் இல்லாம உங்களுடைய தெருக்கள்ல வந்து தமிழ் தேசிய அரசியலை உங்ககிட்ட எடுத்துரைக்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை அரசியல் மாற்றம் கொடுக்கும் விஷயங்கள் என்ன? இலவச கல்வி, இலவச தரமான சமமான மருத்துவம், மகளிருக்கான பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டம், மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம், முதியவர்களுக்கான பசுமை சோலை, இது அனைத்தும் கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கை, இதெல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல உங்க கூரை மேல இருக்கிறது ஒரு கொள்ளைன்னு, ஆனாலும் நம்ம அதுக்குதான் திருப்பி திருப்பி வாக்குகளை செலுத்துகிறோம். ஒரு நாள் அந்த கூரை எரிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், நம்ம சின்ன பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு தமிழ் தேசிய கொள்கை, அது உங்களோட சிந்தனைகள்லயும் உங்க காதுகள்லயும் ரீங்காரம் அடிக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம பையன் கோவமா தான் வருவான். நீங்க எதிர்கேள்வி கேட்டா அவனுக்கு கோவம் வரும். ஆனாலும் நீங்க பொறுத்திருந்த அவனுடைய கருத்துக்களை கேளுங்க. அவன் என்ன சொல்றான், தமிழ் தேசிய சிந்தனைகளை பேசுறான். நம்ம ஒரு அடுத்த கட்டமாக இந்த திராவிடத்தை பின்தள்ளி விட்டு ஒரு மறுபடியும் ஒரு 2.0 கோல்டன் ஈரா அமைக்க வேண்டும் என்றால் அது நம்மளுடைய அண்ணன் சந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு தமிழ் தேசிய அரசியலாகத்தான் இருக்க முடியும். அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். நம்மளுடைய 2026 இந்த தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழ்நாட்டில் நிறுவுவோம் என்று வாக்குறுதி அளிப்போம். மக்களும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் நம்புவோம். மக்கள் எல்லாருமே நம்ம சொல்ற எல்லா விஷயங்களையும் காது கொடுத்து கேளுங்க. 2026 தமிழ் தேசிய அரசியலின் கோல்டன் ஈரா, பொற்காலம் துவங்குவதற்கான காலம் என்று நாம் அனைவரும் உறுதியளிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.
எங்க அப்பா வாழ்ந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேட்டூர் பகுதியை சார்ந்த ஒரு இடம், அதிக மழை சார்ந்த பகுதி. அங்க உள்ள மக்கள் இப்ப சொல்லுவாங்க தர்மபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, என்னுடைய சொந்தங்களே, இங்க உள்ள சொந்தங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மாவட்டத்தை விட இங்க வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க விட இங்கதான் குடிசைகள் அதிகமா இருக்கு. அங்க இப்ப வளர்ச்சி எவ்வளவோ ஏற்பட்டுடுச்சு. மக்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சுற்றுச்சூழல்கள் மாறி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமா தான் இருக்கு. எங்க போனாலும் திறந்திருக்கப்பட்ட கால்வாய்கள், அதிகமான மண்ணு ரோடு, நிறைய பஸ் விடுறாங்க. ஆனா பஸ் போறதுக்கு ரோடு வசதி இல்லை. பஸ் ஃப்ரீயா கொடுக்கறோம் அப்படின்றாங்க. அந்த பஸ் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. என்ன விதமான அரசியல் தலைவர்களையும் அரசியலையும் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டுல. எப்படிப்பட்ட அக்கா சொன்ன மாதிரி, ஜெனிஃபர் அக்கா சொன்ன மாதிரி, ஐயா காமராஜர் எல்லாம் ஆண்ட நாடு இது. எப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்ட நாடு இது. எத்தனை திட்டங்கள், எத்தனை வளர்ச்சி திட்டங்கள். இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவை கொண்டு இருக்கிறாங்க 2 நாள் முன்னாடி. எவ்வளவு வேதனையில அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கட்சியோட தலைவரை கொல்ற அளவுக்கு தான் இவங்களோட கண்காணிப்பு இருக்குதா? எத்தனை இடத்துல சாராய குடி. நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பெண்கள் கிட்டயும் போய் வாக்கு கேட்கும் போது, நீங்க இந்த சாராய கடைகளை மூடுறீங்களா, நாங்க எங்களோட வாக்கு உங்களுக்கு தான், அவங்களோட கண் கலங்குறத பாக்குறோம். எத்தனை அவலங்கள் அவங்க சாயந்தரம் ஆனா அவங்க வீட்டுல எத்தனை கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இதை நோக்கிதான் நம்ம மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோமா? நம்ம குழந்தைங்களை அடுத்த தலைமுறையை கொண்டு போயிட்டு இருக்கோமா? நம்மளை சுத்தி உள்ள நாடுகள் எங்க போய் கொண்டு இருக்குது, எத்தனை வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் யோசிக்காம, அதுக்கு திட்டம் வகுக்காம, அடிப்படை வசதியே இல்லாத அளவுக்கு வாழ அளவுக்கு தமிழன் இந்த மாதிரியான அவலநிலை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கிட்டோமா? மானமே இல்லாம வாழ பழகிக்கிட்டோமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க. சும்மா ஒரு 1000-500 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000-500 எதுக்கு அப்படின்னா, அவங்க திருடுறத நீங்க கேட்காம இருக்கணும். அவங்க திருட்டுதான் நீங்க பங்கேற்றுக்கிறீங்க. அந்த 1% கீழே உள்ள அந்த 1000-500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்க திருடுற கொள்ளை அடிக்கிற பணங்கள்ல நீங்க உங்களோட பங்கை கொடுத்து உங்க வாழ்க்கையை இழக்கிறீங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க போறதில்லை. 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு ஒரு வேலையால் கூட விவசாயிக்கு கிடைக்காத அளவுக்கு சூழலை திருப்பி போட்டு வச்சிருக்காங்க. இங்க இயற்கை விவசாயம் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. நீர் வசதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இப்ப சொல்லிக்கிறோம் திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் ஆண்டுட்டாங்க. நம்ம பிஜேபியே வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டோம். ஆனா காங்கிரஸ், பிஜேபி, திராவிட கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துதான் மீத்தேன் திட்டம், நீட் திட்டம் எல்லாம் கொண்டுட்டு வந்தது இவங்க சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை இல்லையா? கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுறோம். உண்மையில எனக்கு தெரிஞ்சு எந்த கொள்கையும் பின்பற்றி இங்க எந்த திராவிட கட்சிகளும் கொள்கை பின்பற்றி இல்ல. அவர்களுடைய கொள்கையை அவங்க மதிக்கவே இல்லை. நம்ம உயிரினும் மேலாக நம்ம கொள்கையை மதிக்கிறோம். கொள்கையவே ஒரு அரசியலா வச்சு பேசுறோம். அந்த தைரியம் நமக்கு இருக்கு. நம்ம போய் மக்கள் கிட்ட இன்னைக்கு மத்த தலைவர்கள் வரதுக்கே யோசிக்கிறாங்க, மக்கள் கிட்ட வரதுக்கே யோசிக்கிறாங்க. இப்படி இருக்க சூழல்ல நம்மளுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் பேசி இன்னைக்கு நம்ம வரோம் அப்படின்னும் போது கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் சிந்தித்து ஒரு மாற்று அரசியலை வரவேற்கணும். என்னுடைய சித்தப்பா 13 வருஷமா இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். உணருங்கள் மக்களே, தயவு செய்து உணருங்கள். என் தந்தை இப்படி ஒரு நாட்டை பார்த்திருந்தா அவரு இன்னும் எவ்வளவு வெறியாட்டு ஆடி இருப்பாரோ. தயவு செய்து உணருங்கள். தமிழனுக்கு புத்தி இன்னும் வேணும். அவர் சொன்ன மாதிரி கன்னடக்காரங்க, கேரளாக்காரங்க அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம யோசிக்கணும்.
விழிப்புணர்வு இல்ல, எடுத்து சொல்லுங்க. தெரியாத சொந்தங்களுக்கும் வயசானவங்க தான் அதிகமா விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. ஆனா வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எடுத்து சொல்லி அரசியல் களத்தையும் சூழலையும் மாற்றுங்க. எங்களோட கைகோர்த்து எங்களுடன் பயணிங்க. நாம் தமிழர், தமிழ் தேசியத்தை இங்கு கூடிய சீக்கிரம் நிறுவி என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் இந்த நாட்டை ஆளணும்.